லோட்டஸ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனி அன்பான மாலை வணக்கம். இந்த அருமையான எண்கள் நமது கண்கள் அப்படி நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம வாரம் ஒரு புது விஷயங்கள் நமக்காக சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்ம கூட வந்திருக்காரு உலக புகழ் பெற்ற பண்டிட் அசோக் பாரதி அவர்கள். சார் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நம்ம நிலையத்தின் சார்பாகவும் வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் சார். சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பீங்க. எண்கள் நமது கண்கள், அதாவது எண்கணிதம் குறித்த கேள்விகள் இருந்தாலும் இல்ல ஆன்மீகம் குறித்த கேள்விகள் இருந்தாலும் நீங்க தாராளமாக இந்த நேரலை நிகழ்ச்சியை தொடர்பு கொள்ளலாம். ஃபர்ஸ்டா ஒரு பொது கேள்வியோட ஆரம்பிச்சிடலாம் சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது இல்லையா? கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது எதனால நம்ம கொண்டாடுறோம், அதனுடைய சிறப்பை பத்தி சொல்லுங்க சார். உலகம் அறிந்த விஷயம்தான். நமது பாரத மண்ணில் பண்பாடு, கலாச்சாரம் இவைகள் எல்லாம் எந்த அளவுக்கு மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க புராண காலத்துல அப்படிங்கிறத ஒரு சான்று. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பல விஷயங்களை தெரிந்து, அண்டம் பிண்டம் இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, கடலுக்கு அடியில் என்ன இருக்குது, ஆகாயத்துக்கு மேல என்ன இருக்குது, இதையெல்லாம் தெரிஞ்சு வாழ்ந்த மக்கள் தான் நம்ம பாரத மக்கள். கிருஷ்ண பரமாத்மா எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன். அது கிருத யுகமா இருந்தாலும் சரி, திரேதா யுகமா இருந்தாலும் சரி, துவாபர யுகமா இருந்தாலும் சரி, கலியுகமாக இருந்தாலும் சரி, 4 யுகங்களிலுமே. ஏன்னா இன்னும் 5011 ஆண்டுகள் இருக்குது கலியுகம் முடியறதுக்கு. எல்லா யுகங்களிலுமே மகாவிஷ்ணு அவதார புருஷனா வர்றார். அப்படி ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் செய்யும் பொழுது மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறது ஒழுக்கத்தையும், எப்படி ஒரு மனிதன் எப்படியெல்லாம் சிரமங்கள் இருந்தாலும் கூட அந்த வாய்மையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறத அறிவிச்சாரு. கிருஷ்ண பரமாத்மா தர்மத்தை நிலைநாட்ட சூட்சமான விஷயங்களையும் நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆவணியில் ரோகிணியில் அஷ்டமி திதியில் அவதரித்தார். அதான் கிருஷ்ண ஜெயந்தினா அதான் ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில தான் அவர் ஆவணியில் அவதரிச்சார். கிருஷ்ண பரமாத்மா மிகப்பெரிய ஒரு சக்தி. கிருஷ்ண பரமாத்மா தான் ஜீவன். நமது உடல், மனம், செயல், ஆன்மா, இந்த பேச்சு எல்லாமே பகவான் கிருஷ்ணன் இல்லையா? பாகவதத்துல நம்ம படிக்கிறப்ப பகவானுடைய பெருமைகள் நம்ம படிக்கிறப்ப நம்மளுடைய உடல் முழுவதும் ஒரு விதமான ஒரு ஆகர்ஷண சக்தி வரும். பகவத்கீதை படிக்கிறப்பையும் வரும். நீ என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, நீ எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இந்த அரிய மானிட பிறவி எடுத்திருக்கிற, இதுல நீ தர்மத்தை கடைபிடி, இப்படிலாம் கீதையில நிறைய உபதேசம் பண்ணியிருக்கார். அது மட்டும் அல்லாமல் அர்ஜுனனுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். அது நம்ம மக்களுக்காக சொல்றோம். இப்படி இந்த கிருஷ்ண ஜெயந்திங்கிறது, கிருஷ்ண ஜெயந்தி என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக வீட்டிலே அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு கிருஷ்ணரின் பாடல்கள், மகாவிஷ்ணுடைய பாடல்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம் இவைகளெல்லாம் படிச்சுட்டு அழகா அன்னைக்கு விரதம் இருந்து ஆலய வழிபாடு செய்து கிருஷ்ணரை பதிவிட்டு பெருமாள் எந்த பெருமாள் ஆலயத்துக்கும் போனால் வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் நம்மளுடைய உணவு உட்கொண்டால் ரொம்ப நல்லது. கிருஷ்ண ஜெயந்தி ஒரு பெரிய சக்தி. பூலோக நிறைய பேசலாம். அது கிருஷ்ண ஜெயந்திங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்ல. ஓகே, தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியில பேச போற முதல் அன்பு அழைப்பாளர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். இது பேசுறேன். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். பேர் ஜி சந்து ரங்கநாதன். ஓகே, காலர் டிராப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லும்போது விரதம் இருந்து அதுக்கப்புறமா நீங்க வழிபடணும்னு சொல்லிருக்கீங்க. கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் வழிபாடு இல்லாம வேற என்ன கோயிலுக்கு சார் போனா நல்லது? எல்லா பெருமாள் ஆலயங்களுக்கும் எல்லா பெருமாள் ஆலயத்துக்கும் போயிடலாம். கிருஷ்ணர் வேணுகோபால சாமி இருப்பாரு, அது ரொம்ப விசேஷமானது. குருவாயூரப்பன், குழந்தை வடிவில் கிருஷ்ணமூர்த்தி, நவநீத கிருஷ்ணன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம். ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தினா வெறும் கிருஷ்ணர் யாரோ ஒருத்தர் இல்ல, ஒரு பெருமாள். தசாவதாரங்களில் அது பெரிய எடுத்துக்காட்டுகளோட ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காரு. அதனால கிருஷ்ணாவதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அவதாரம். இப்போ அம்பரீஷ் மகரிஷி ஒரு மன்னன் 1000 அசுவமேத யாகம் செஞ்சிருக்காரு. 1000 அசுவமேதம் செஞ்ச பலனை கிருஷ்ண பரமாத்மா கொடுத்தார். அதனால தன்னுடைய சக்கரத்தையே கொடுத்தார், சுதர்சன சக்கரத்தையே பரிசா கொடுத்தார். அப்பேற்பட்ட கொடை வள்ளல்
கருணிமா வந்து கிருஷ்ண பரமாத்மா. ஓகே, அப்ப கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வெறும் போய் ஒரு வழிபாடு துளசியை வச்சு பண்றது? கூப்பிட்டா வந்துடுவார். ஓகே, ஒரு துளசியலை வச்சு கூப்பிட்டா ஓடோடி வந்துடுவார். அப்பேற்பட்ட சக்தி. ஒரு சிறப்பான நாள் இல்ல சார்? நல்ல ஒரு வேண்டுதல் வைக்கிறக்கோ எதுக்காக சிறப்பான நாள் சொல்லலாம். சோ கிருஷ்ண ஜெயந்தியோட சிறப்பு பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். சோ இந்த நிகழ்ச்சியின் மூலியமா ரொம்ப தெளிவா எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி சார் சொல்லி கொடுத்திருக்காரு. தொடர்ந்து பேசலாம் அன்பு நேயர்களே. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் ஜிஎஸ் சந்துரு உலகநாதன். விஎஸ் சந்துரு உலகநாதன். போங்க சார், தெளிவா சொல்லுங்க சார் பேரு. சந்துரு உலகநாதன். சந்துருவா? ஆமா, சந்துரு உலகநாதன். உலகநாதன். சரி சார், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 28 28 5 5 1961. 1961. 61ங்களா? 61. 61. ஓகே ஓகே, ரைட் சார். அப்பாவோட பேர் சொல்லுங்க சந்துரு சார். டிஎஸ் சுப்பிரமணியம். சுப்பிரமணியன். ஓகே, அம்மாவோட பேர் சொல்லுங்க. கமலா. கமலா. சரி, நீங்க சொல்லுங்க சார், என்ன கேள்வி கேட்க போறீங்க நம்ம சார் கிட்ட? எங்க இருந்து பேசுறீங்க சந்துரு சார்? நோ மேரேஜ், நோ ஜாப், எதுவுமே கிடையாது. கஷ்டப்படுங்க, அதனால சரி நேம மாற்றணுங்கிறதுக்காக பேசுறேன். சரிங்க, ஓகே ஓகே சார். எங்க இருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி. எங்க இருந்து பேசுறீங்கன்னு கேட்டேன். அம்பாசமுத்திரம், நெல்லை மாவட்டம். நெல்லை மாவட்டம்ல இருந்து பேசுறீங்க. அம்பாசமுத்திரம். ஓகே சார், ஓகே. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார், சரிங்களா? உங்களுக்கான பதில் வந்து சார் சொல்லுவாரு. சோ இப்போ நெல்லை மாவட்டம் வந்து கால் பண்ணிருக்க ஒரு சார் பேசியிருக்காங்க. சோ அவருக்கு வந்து எது எடுத்தாலும் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு, பிசினஸும் கரெக்டா இல்ல, எல்லாமே வந்து டிராப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கான விஷயம் நீங்க சொல்லிடுவீங்க சார். அதுக்கு முன்னாடி இப்போ டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆவலோட சார் கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ நீங்களும் வந்து அருமையான முறையில் இதுக்கான பதில்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேர் நிகழ்ச்சிக்கு தாராளமா கால் பண்ணலாம். ஆர்எல்ஸ் லைவ் ஷோ கிளைண்ட் கிடைக்கல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனும் இருக்கு. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்கிரீன்ல கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சோ அந்த நம்பர் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆபீஸ் நம்பர். சோ ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இடத்துல லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம், சென்னை மற்றும் திருப்பூர். சோ 2 பிளேஸ்ல இருக்கு. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ, எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த பிளேஸ்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. டைரக்டா ஒன்ஸ் போய் பாருங்க. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டேஸ்க்குள்ள வந்துட்டு பெர்மனண்டா சொல்யூஷன் சார் சொல்லுவாரு. சோ அதுக்கான ப்ரொசீஜரும் சொல்லி கொடுப்பாங்க. பெயர் மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ஓகே ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இல்ல. பெயர் மாற்றம் வந்து முறைப்படி செஞ்சு எந்த ஆலயத்துக்கு போகலாம், இல்ல வந்து அணிகலன்கள் போடணும் அப்படின்னா என்ன மாதிரி மோதிரம், எதனால போடணும், எல்லா விஷயமும் தொடர்ந்து பேசுவோம். சார் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. சோ இப்போ ப்ரீவியஸா கால் பண்ண காலுக்கான பெயர் மாற்றம் சொல்லுங்க சார். 28 1ஆம் எண்ணை குறிப்பது. 1, 10, 19 சிறந்த எண்கள். 28ஆம் எண் சந்திரன் சனி சேர்ந்துன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த 1ஆம் நம்பர் பலவிதமான அதிர்ஷ்டங்களை கொடுத்தாலும், அறிவு சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தினாலும் இந்த 1ஆம் எண்ணானது பல சோதனைகள் நிறைந்த எண். திருமண வாழ்க்கையில் நிலை தடுமாறுவதும், பலவிதமான மனக்குழப்பத்தோடு போராடக்கூடிய நிலைகளும், அடிக்கடி காதல் வயப்படக்கூடிய எண்ணாக இருப்பதால் இந்த எண்ணில் பிறந்தால் பிறக்கும் குழந்தைகளுக்கு நாம் சரியான பெயரன் வந்து அமைக்கணும். இது 28க்கு உண்டானது. இவரை பொறுத்தளவுக்கு 1 and 5 நல்ல காம்பினேஷன். 28ஆம் எண்ணோட 5 சேர்ந்திருக்குது, நல்ல ஒரு வழி. சந்துருங்கிற பேரு 26. 26ஆம் எண் பெயரெண்ணாக இருந்தால் வாழ்நாள் முழுவதும் போராட்டம், நரம்பு முனைகள் தாக்கும், உடல் உபாதைகள் மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஹெல்த் வந்து பாதிக்கும், விபத்துகளை கொடுக்கும், பலவிதமான விரயங்களை கொடுக்கும், நன்றி இல்லாத மனிதர்கள் சூழ்வார்கள். இப்படி நெகட்டிவ் நிறைய பேசலாம். அதான் சந்துருங்கிற வழி. சந்துருனால 26 முன்னேற்றம் எதுவுமே இல்லை. அப்ப இவ்வளவு பெரிய நம்பர்ல பிறந்தாச்சு, பெயர் சரியா இல்லை. நான் அடிக்கடி சொல்வேன் எண்கணிதத்தை பத்தி. எந்த தேதிகளில் நாம் பிறந்திருந்தாலும் நமது பெயரெண்ணானது வலிமையாக இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும். நாம் எந்த டேட் ஆஃப் பர்த்தில் பிறக்கிறோமோ அதை சார்ந்தாற்போல்
ஒரு பெயரெண்ணானது இருந்தால் அந்த பெயர் நிச்சயமாக வாழ்வை வளமாக்கும், வசந்தமாக்கும். அப்படி பார்க்குறப்ப இந்த ஜாதகருக்கு சந்திரர் நம்ம ரிலீஸ் பண்றோம். KS இனிஷியல் போட்டுக்கிட்டோம். சந்திரகுமார், அதே சந்திரனை சந்திரகுமார் ஆக்குறோம். KS சந்திரகுமார் ஒரு அற்புதமான ஒளி வடிவம். இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு சிறப்பான ஒளிக்கதிர். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலிருந்தும் தீமைகள் ரிலீஸ் ஆகி நன்மைகள் உடனடியாக சேரக்கூடிய ஒரு பாகிஸ்தானத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். பலவிதமான அதிர்ஷ்ட அலைகள், பலவிதமான அதிர்ஷ்ட முன்னேற்றமான ஒரு நிலைகள், இதெல்லாம் நிறைந்த ஒரு நம்பர் தான் சந்திரசேகரங்கிற ஒளி. சந்திரகுமார், KS சந்திரகுமார்ங்கிற ஒளியில எல்லா அதிர்ஷ்டங்களும் உங்களை வந்து சேரும். இந்த பெயரானது கண்டிப்பாக வாழ்க்கையில் வசந்தத்தை உண்டு பண்ணும். திங்கட்கிழமை தோறும் சிவாலயம் சென்று வழிபாடு செய்தால் அளவு கடந்த நன்மைகளை கொடுக்கும். பலவிதமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தாலும் வாழ்க்கை பாதி மாறும். அதனால் இந்த ஜாதகருக்கு ஒரு பச்சைக்கல் மோதிரம், வலதுகை மோதிர விரலையும், திங்கட்கிழமையில் சிவாலயம் போவதும், வருடம் ஒரு முறை சூரியனார் கோயில், கும்பகோணத்துக்கு அருகே சூரியனார் கோயில் சென்று வழிபாடு செய்வதும், ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமல்லாமல் தினமும் சூரிய தியானம் பண்ணுவதும் இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. KS சந்திரகுமார்ங்கிற ஒளி அற்புதமான ஒரு தேஜஸ், அற்புதமான ஒரு ஒளி, வாழ்க்கையில் வசந்தம் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு சிறப்பான எண்ணம் அமைச்சிருக்கிறோம். பொதுவாகவே நல்ல தேதியில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த நல்ல தேதியானது அந்த குழந்தையை கடைசி வரைக்கும் நல்ல முறையில் காப்பாற்றும். பாவ கிரகங்கள், சுப கிரகங்கள் பிரிச்சிருக்கிறோம். ஒரு குழந்தை 2ஆம் எண்ணில் பிறக்கிறது, கூட்டு எண் 9, அது நல்ல அக்னியில் பிறக்குதுன்னு வச்சுக்கலாம். சந்திர மங்கள யோகம்னு ஒரு பக்கம் இருக்குது. 2ஆம் எண் சந்திரன், 9ஆம் எண் செவ்வாய், நீரும் நெருப்பும் சேருது. அப்ப இந்த குழந்தைக்கு பெயர் தப்பாக வைத்து விட்டால் அந்த குழந்தைக்கு தொடர்ந்து 2 வயது, 7வது வயது, 9வது வயது, 16வது வயதில் அறுவை சிகிச்சைகள் நடக்கும். தொடர்ந்து அந்த குழந்தை படாத பாடுபடுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். அப்ப பெயர் எண்ணானது வலிமையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு பலவிதமான நன்மைகள் வந்துகிட்டே இருக்கும். சந்திரன் என்றால் நீர், உடம்புல நீர் இருக்கிறதுனால கண் பகுதி கோளாறு ஏற்படும். அதே சமயத்தில் பெயரின் வலுவாக இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அந்த கண் பகுதி பாதுகாப்பாக இருக்கும். இப்படி எண்கள் ஒரு குழந்தையின் அடிப்படை விஷயங்களை சரி பண்ணும், அடிப்படையான விஷயங்களில் ஏற்படக்கூடிய தீமைகளை சரி பண்ணும். அப்படிப்பட்ட சக்தி இந்த நம்பருக்கு உண்டு. ஒரு குழந்தை 8இல் பிறந்திருக்கிறது, கூட்டு எண் 1லிருந்து 9 வரை எதுவாக இருந்தாலும் அந்த 8னுடைய ஆதிக்கம் இருக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு நாம் பெயர் சூட்டும் பொழுது சரியான எண்ணை சூட்டிவிட்டால் அந்த 8னுடைய சுவடுகள் அந்த குழந்தைக்கு தெரியாது. அவ்வளவு கிராண்டா அந்த குழந்தை வளரும். எல்லா விதத்திலும் அதிர்ஷ்டமாக வளரும். எல்லா வழிகளிலும் பலவிதமான நன்மைகளை கிடைக்கும். பொதுவாக மூத்த குழந்தை 8இல் பிறந்தால் அந்த வீட்டுக்கு தகப்பனுக்கு ஆபத்து, தகப்பனுக்கு கஷ்டம், தகப்பனுக்கு விரயங்கள், தொழில் விரயங்கள், பலவிதமான இன்னல்கள், பலவிதமான சிக்கல்களை ஏற்படுத்த ஒரு 5 வயசுக்குள்ள. அப்படி இருக்கும் பொழுது நாம் பெயர் எண்ணை சரியாக அமைத்துவிட்டு வருடம் ஒரு முறை கணபதி ஹோமம் செய்து அந்த குழந்தைக்கு ஆயுள் ஹோமம் செய்து வந்தால் அந்த தீமைகள் எல்லாம் ரிலீஸ் ஆகும். நாம் சில செலவுகளை இது செலவு என்று நினைக்க வேண்டியதில்லை. சில விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஸ்ரீ ராகவேந்திர மூர்த்திட்ட ஒருத்தர் வர்றாரு, முத்து மாலையை கொடுக்கிறாரு. அவர் தூக்கி அதில் அக்னி குண்டத்தில் போட்டார். விலை மதிக்க முடியாத முத்து மாலை, இது எப்படி நீங்க அக்னியில் போட்டீங்கன்னு வணங்குறாங்க. அவ்வளவுதான். அதற்கப்புறம் வறுமையில் இருந்த அந்த குடும்பத்துக்கு நிறைய செல்வங்கள் சேர ஆரம்பிச்சு. அப்படி அக்னி குண்டம்ங்கிறது நம்ம தீமைகளை எல்லாம் பொசுக்கக்கூடியது, நன்மைகளை எல்லாம் உருவாக்கக்கூடியது. அதான் அந்த ஹோம குண்டம் அப்படிங்கிறது.
அப்ப அந்த கணபதி ஹோமம் செய்து ஆயுள் ஹோமம் செய்யறப்ப அந்த குழந்தையினுடைய ஆயுள் வளரும். அதனால் தகப்பனுக்கு வரக்கூடிய கண்டங்கள் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி எண்கணிதத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய விஷயங்களுக்குள்ள நம்ம போகலாம். மேலெழுந்த வாரியாக பார்க்காமல் 120 ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த பூமியில மனிதனுக்கு இப்ப எல்லாம் இளம் வயதிலேயே நோய்த்தன்மைகள் உருவாகி விடுகிறது. அதற்கு காரணம் நம்முடைய உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள், ஆசாபாசங்கள், ஆன்மீகம் குறைந்து வர்றது. இதெல்லாம் அதனுடைய காரணம். அதனால முதல்ல நம்மளுக்கு ஆன்மீகம் தான் முக்கியம். நம்மளுடைய உடல், மனம், செயல் எல்லாத்திலையும் பக்தி ஊறணும். அந்த பக்தி ஊற ஊற நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவாகும். நான் இத்தனை விஷயங்களை செய்கிறேன், இத்தனை கோயில்களில் நான் வழிபாடு செய்கிறேன், ஆனால் எனக்கு கஷ்டம் வருகிறது, என்னுடைய தொழிலில் எனக்கு சுமையாக இருக்கிறது, எனக்கு தொழிலில் சிரமங்கள் அதிகிறது, வீட்டுக்குள் வந்தால் பலவிதமான நிம்மதி இல்லாத சூழ்நிலை, கணவனால் பிரச்சனை, மனைவியினால் பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, ஆனால் நான் வழிபாடுகள் மட்டும் தவறாமல் செய்கிறேன் என்றால் அது ஊழ்வினையினுடைய நிலை. அப்ப ஊழ்வினைன்னு ஒண்ணு தூக்கி போட்டோம் அப்படின்னா எல்லாம் சரியா போயிடுச்சுன்னா இல்லை. அந்த ஊழ்வினைக்கு என்ன காரணம் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். குலதெய்வத்தை வழிபாடு செய்யறோம், பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய விநாயகப் பெருமானை ஒரு 48 நாள் தொடர்ந்து கேள்வி கேட்கிறோம். ஏன் எனக்கு இந்த சோதனை? 48 நாள் நான் தண்ணி ஊத்துறேன், 48 நாள் உன்னை பூஜை செய்யறேன், எனக்கு ஒரு விடை வேணும், தடை நீக்கு அப்படின்னா நீக்கிடுவார். 48 நாளைக்கே தொடர்ந்து தெய்வமேத்தி அவருடைய ஒரு 108 போட்டி சொல்லலாம், மூல மந்திரங்கள் சொல்லலாம். சொன்னோம்னா எந்த தடைகளையும் அவருக்கு செவியில் போய் விழுந்தோடனே தூக்கி போட்டுருவார். அப்பேற்பட்ட நிலை, அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம். சந்திரன் தான் அழகு, சந்திரன் நான் தான் அழகு நிறைந்தவன், என்னை விட அழகில் யாரும் இல்லையா? இல்லப்பா கைலாயத்தில் விநாயகர்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் தான் அழகு அப்படின்னா சரின்னு பார்க்க வர்றாரு, தும்பிக்கையோடு இருக்கணும்னு சிரிக்கிறார். இது போய் அழகுங்கிறீங்களே அப்படின்னு விநாயகர் சாபம் தகந்தன் தேய்பிரையாகிறாரு. அதான் ஆவணி மாசம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி. இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் நமக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா நம்முடைய ஊழ்வினைகள் கரையக்கூடிய நாள். இந்த மாதிரி பண்டிகைகள் வரும் பொழுது அந்தந்த மூலமூர்த்திகளை நாம் அன்று மனதில் நினைத்து வழிபாடுகள் செய்து, அந்த ஆலயங்கள் நம்மால் முடிந்த அன்னதானங்கள் செய்து பலவிதமான அருட்சக்தியை ஏற்றி கொண்டால் நம் உடல் முழுவதும் ஒரு ஆகர்ஷண சக்தி கிடைக்கும், ஒரு விதமான ஒரு பரிசுத்தமான ஒரு நிலை கிடைக்கும். அப்பேற்பட்ட சக்தி இந்த விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, சிவராத்திரி, ஏகாதசி, பிரதோஷம், இந்த மாதிரி தேவை இருப்பதனால்தான் சித்தர்கள் இந்த வழிபாடுகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. எண்கணிதம் என்பது பிறக்கும் பொழுதே நம்முடைய எண்கள் நம்மளோடு மிதந்து கொண்டிருக்கும், நம்மளோட உறவாடி கொண்டிருக்கும். அதை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை வசந்தமாகிவிடும். அதை புரிந்து ஒரு குழந்தைக்கு நாம் பெயர் சூட்டும் பொழுது அந்த குழந்தை வலுவான இடத்தை அடைகிறது. அதை புரிந்து நாம் செயல்படும் பொழுது தொழிலில் மகத்தான ஒரு வெற்றி அடைகிறோம். அதை புரிந்து நாம் செயல்படும் பொழுது சகல விதமான செல்வங்களும் அஷ்டலட்சுமியுடைய பார்வை நமக்கு கிடைக்கும். இப்ப 1/5 பிறந்தவருக்கு 61 பிறந்திருக்க. இத்தனை ஆண்டுகள் அது எவ்வளவு பெரிய நம்பர், எவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு போயிருக்கு. பெயர் சந்துருங்கிற ஒளியில அவருடைய வாழ்க்கை இருண்டு போச்சு, அமாவாசையாக இருண்டு போச்சு. இப்ப நம்ம மாற்றிருக்கிற இந்த பேர்ல ஒளிமிக்க ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக வரும். இதான் எண்கணிதத்தை நீங்க புரிஞ்சு கொண்டு வேண்டிய விஷயம். எல்லா மனிதர்களையும் உழைப்பு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது. அதிர்ஷ்டம் எப்படி இருக்கிறதோ அதன்படிதான் ஒரு மனிதனுடைய முன்னேற்றம் இருக்கும். அந்த முன்னேற்றத்தை நாம் பெற வேண்டும் என்றால் ஆன்மீகம், அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை முறை, நமது ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள், தீமையான கிரகங்கள், என்ன திசையை சந்திக்கிறோம், இதையெல்லாம் நாம் பார்க்கணும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ராகு திசை ஆரம்ப திசையாக வந்தால் சதய நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், திருவாரி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் நரசிம்மமூர்த்தி, திருவாரி நட்சத்திரம் ஈசனுடையது, சதய நட்சத்திரம் மிகப்பெரிய சான்றோர்கள் பிறந்த நட்சத்திரம், ராஜராஜ சோழன் போன்ற அறிஞர்கள்.
இந்த இந்த தமிழ் மண்ணுக்கு மிகப்பெரிய சேவை செஞ்சவர். இன்னைக்கு தேவாரம் உயிரோடு இருக்குதுன்னா தேவாரம் திருவாசம்னு அதுக்கு அவர் தான் ஒரு காரணம். ராஜராஜ சோழன் அப்பேற்பட்ட மன்னன் சதையும். இவங்கெல்லாம் இந்த குழந்தைகள் பிறக்கும் பொழுதே ராகு திசை. ராகு திசை 18 ஆண்டுகள். அந்த குழந்தை 17 வருஷம் இருப்புல பிறந்தால் அந்த குடும்பத்துக்கு காலமே பகையாகும் சொல்றோம். காலப்பகைன்னு என்ன? எல்லா விஷயங்களிலும் தடை. அப்ப வழிபாடுகள் செய்வது, அதற்கு தகுந்தாற்போல் ஆலய வழிபாடு செய்வது, இதெல்லாம் நாம் செஞ்சிட்டு இருக்கும் கூட அந்த நிலை வந்து மாறி போயிடும். அந்த குழந்தையினுடைய தோஷங்கள் நம்ம நெருங்காமல் இருக்கும். சனி பாம்பு ரெண்டும் பிற்படனே செய்வார். சனிங்கிறது ராகு, கேது ஒரு பாம்பு, சனியும் பாம்பு. இந்த சனி பாம்பு இரண்டும் பிற்படனே செய்வார். இப்போ 18 ஆண்டுகள்ல 9 ஆண்டு காலம் போராட்டம், 9 ஆண்டு காலம் நன்மை. ஆனா கேது அப்படி இல்லை. பிற்படன் செஞ்சாலும் கூட ஒரு மாறி மாறி செய்வார். 2 வருஷம் நல்லா வச்சுப்பார், 2 வருஷம் நல்லா கெடுப்பார், மறுபடியும் 2 வருஷம் நல்லா வச்சுப்பார். அப்படி சனி திசை ஒரு 10 ஆண்டு காலம் சோதனை கொடுத்து பின்னாடி நன்மை கொடுப்பார். அப்போ அந்த குழந்தைங்க பிறக்கும் போதே இந்த திசை இருக்குன்னு பார்த்தா என்ன வழிபாடு சார் பண்ணலாம்? இப்ப ராகு திசைன்னு பிறந்துட்டாலே அந்த குழந்தைகளுக்கு நாம் வந்து துர்கா தேவி ஒரு முக்கியமான தெய்வம். துர்கா தேவி அந்த குழந்தை எந்த நாளில் பிறந்திருக்கிறது அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த நாளில் ராகு தேவனை வழிபட்டு துர்க்கையை வழிபட்டால் அந்த குழந்தைக்கு அந்த தோஷம் தீரும். தோஷம் தீர்றதுக்கான வழியும் ஈஸியா சொல்லி கொடுத்துட்டீங்க. பட் எனக்கு ரொம்ப நேரமா இன்னொரு டவுட்டும் இருக்கு சார். பொதுவா வந்து பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க படைக்கு பிந்து பந்திக்கு வந்து முந்துன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொல்லும் போது நானும் அதுக்கு ஆன்சரும் பண்ணிருக்கேன். சோ அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. உங்க பாட்டி சொல்லுவாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம் சொல்லி ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நான் அது பழமொழி கேட்பேன், சில விஷயங்களை காதுல வாங்குவேன். எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், சில புக்கெல்லாம் வாங்கி படிச்சேன். புராண காலத்துல இந்த பழமொழிகள்லாம் இருக்குது. இப்ப நம்ம வலதுகை பந்தினா பந்தியில் நம்ம சாப்பாடு போடுறோம், பந்திக்கு முந்தணும். படைன்னு வந்துச்சுன்னா வில்லு விடுறோம், அம்பு விடுறோம், கதா எடுக்கிறோம், வெயில் எடுக்கிறோம். இந்த கை வந்து பின்னாடி போகணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரணும், படைக்கு பின்னாடி போகணும். அப்படித்தான் இருக்கும். படைக்கு பிந்துன்னு சொல்லி நெகட்டிவான வார்த்தைகள் நம்ம புராணங்கள்ல நம்ம பழமொழிகள்ல கூட இருக்காது. எல்லா பழமொழிகளிலுமே தேச பக்தி தான் சொல்லியிருக்காங்க. படைக்கு பிந்துன்னா அது அவ்வளவுதான். 12 வயது பையனாக இருந்தாலும் நெஞ்சில ஈட்டின்னு அந்த தாய் ஏத்துக்கிறான் இல்லையா? அப்படிப்பட்ட தமிழ் மரபு இந்த பாரத தேசம். அதான் படைக்கு பிந்துன்னா நான் ஏத்துறப்ப பிந்து கை வந்து எங்க போகுது, பின்னாடி ஃபோர்ஸ் வந்து கை பேக் சைடு போறதுனால அப்படி சொல்லிருக்காங்க. ஓகே. படை சாப்பிடுறதுக்கு முன்னாடி வரும், படைக்கு பின்னாடி. ஆனா நான் இவ்வளவு வருஷமா என்ன நினைச்சேன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ஃபர்ஸ்டா இருக்கணும், இந்த மாதிரி போர் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பேக் அடிச்சிடணும் அப்படின்னு. சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட், பழமொழிகள் நிறைய விஷயங்கள் மனிதர்களுக்கு பயன்படுற மாதிரி தான் வச்சிருக்கோம். ஓகே சார், சூப்பர் சார். எனக்கு இன்னொரு இது இருக்கு. அதாவது இவ்வளவு வருஷமா ஒரு பொண்ணு இருக்காங்க, அத்தனை வருஷமா அந்த பொண்ணு இருக்கா, நல்லாதான் இருக்கா. ஆஃப்டர் மேரேஜ் எதுக்கு அந்த குங்குமம் வைக்கணும்? இது வந்து ஒரு விஷயம், ஒரு அடையாளம் நம்ம சொல்லலாம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கறத இன்னொருத்தங்க நம்ம தெரிவிக்கிறதா இருக்கலாம். பட் என்ன ரீசன் சார், ஏன் வந்து குங்குமம் வந்து நெத்தியில வைக்கிறாங்க? பொதுவா ஆக்னா சக்கரம், ஆக்னா சக்கரத்துல நம்ம குங்குமம் வைக்கிறப்ப அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆகுது. ஒண்ணு. ஓகே. மற்றவங்களுடைய திருஷ்டிகள் நம்ம உடம்புல பதியாது, ரிஃப்ளெக்ஷன் ஆகிடும். ஓகே சார். திருமணத்துக்கு அப்புறம் கிடையாது, திருமணத்துக்கு முன்னாடியும் பெண்கள் ஆண்கள் எல்லாமே குங்குமம் வைக்கலாம். இல்ல நான் கேட்டது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நெத்தியில குங்குமம் வைப்பாங்கல்ல சார், அந்த கேட்டேன். நெத்தி பக்கம் அது வந்து கணவனுக்கு வந்து நல்ல ஆயில் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க. சாஸ்திரம் பெருசா அதுல இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா நெத்தியில வைக்கிறது ஆக்னா சக்கரத்துல வைக்கிறோம். உச்சி எடுத்து சில பேர் பார்த்தா நேர் உச்சி எடுத்து இந்த வகுட்டுல வைக்கணும், சில பேர் சைடுல வச்சு எடுத்து அங்க வைப்பாங்க. அது தப்பு. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது கணவனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காஞ்சி பெரியவாள் வந்து ஒரு பெண்மணி வரிசையா லைன்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படியே பாக்குறாரு அந்த பெண்மணிய. பார்த்துட்டு உன் கணவன் கூட இப்ப இல்லையா அப்படின்னாரு. ஆமான்னு சொல்லி அழுகுது. அதுதான் சாமி வந்திருக்கேன்ட்டு ஒரே வார்த்தை, மகான்னா மகான், நீ உச்சியை வந்து நேரா எடுத்து அதை குங்குமம் வைக்கி அப்படின்னாரு. 14 நாள்ல கணவன் வந்துட்டார். எப்பேற்பட்ட சக்தி மகான்கள் வார்த்தைங்கிறது ஒண்ணு. என்ன
நீ உச்சி எடுக்கிறது நேரா எடுக்காம இப்படி வச்சுட்டு அதுல குங்குமம் வைக்கக்கூடாது, நேரா எடுத்து அதுல குங்குமம் வைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்முடைய தலைமுடியில இருந்து கால் நெகம் வரைக்கும் சாஸ்திரங்கள் உண்டு. இந்த சாஸ்திரம் பத்தி நம்ம தொடர்ந்து நிறைய பேசிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அருமையான நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பாளையப்பாளர். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. செந்தில் பிரபு. செந்தில் பாபு சார், எங்க இருந்து பேசுறீங்க? செந்தில் பிரபு, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். இன்னொரு முறை பேரு? செந்தில் பிரபு. செந்தில் பிரபு சாரா? ஆமாங்க. ஓகே செந்தில் பிரபு சார், எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூருங்களா? ஆமாங்க. ஓகே சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்? எனக்காக தான் பார்க்கணும். ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 31 31 1 1977. 1977. செந்தில் பிரபு சார், அப்பாவோட பேர் சொல்லுங்க. சுந்தரமூர்த்தி. எஸ் இல்லையா அவங்க இனிஷியல்? ஆமா. ஓகே, அம்மாவோட பேர் சொல்லுங்க. கண்ணம்மாள். கண்ணம்மாள். ஓகே, நீங்க சொல்லுங்க சார், என்ன கேள்வி கேட்க போறீங்க? சார் கிட்ட என்ன விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல எப்படி என்ன ஒரு தொழில் எப்படி இருக்கும்? புரியல, தொழில் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? ஓகே ஃபைன் சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான விடை கண்டிப்பா கிடைக்கும். ஸோ தொழில் விருத்தி அடைக்கிறா கேட்டிருக்காங்க சார். ஸோ தொழில் இன்னும் எப்படி இருக்க போகுது, இல்லை முடக்கமா இருக்கு அப்படின்னா என்ன ரீசன்னால அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இப்ப டிவி பார்க்குற வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், நிறைய பேர் லைன் ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம், இல்லை ஃபியூ மெம்பர்ஸ்க்கு லைன் கிடைக்கும், பேசலாம். லாட் ஆஃப் மெம்பர்ஸ் லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சார் கிட்ட பேசணும் அப்படின்னு ரொம்ப ஈகரா இருப்பாங்க. ஸோ நீங்க 12 விஷயம் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அது நம்ம ஆஃபீஸ் நம்பர். ஸோ அலுவலகம் எங்க அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பிளேஸ்ல லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்னை மற்றும் திருப்பூர், இந்த 2 இடத்துல அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 இடத்துல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ, கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த பிளேஸ்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைரக்டா நீங்க தாராளமா பேசிக்கலாம். பிகாஸ் அப்பாயின்மெண்ட் எதுக்கு டைரக்டா பேசணும் அப்படிங்காக சில விஷயங்களை மீடியால மூலமா பேசலாம், பல விஷயங்கள் மீடியா சொல்ல முடியாம இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா தீர்வுகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க எத்தனை டேட்ல வரலாம், என்ன டைம் வரலாம், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்க கேதர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இப்போ கால் பண்ண செந்தில் பிரபு சாருக்கான பெயர் மாற்றம் சொல்லலாமா சார்? சொல்லுங்க. 31ஆம் எண் கணிதத்துல 4ஆம் எண் ஒரு அற்புதமான எண். 4ஆம் எண்ணில் பிறந்தால் நல்ல அறிவுச்சுடராக இருப்பார்கள். பலவிதமான அதிர்ஷ்டங்களும் பலவிதமான நன்மைகளும் வரக்கூடிய எண் 4. அப்ப 4ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு 4, 13, 22, 31 4 தேதி. இதில் 4ம் 22ம் புண்ணியம் செய்தவை. அந்த எண்ணில் பிறந்தவர்கள் மகத்தான வெற்றி அடைவார்கள். அதே சமயம் 13ஆம் எண் துரதிர்ஷ்டம் சொல்றோம், 31ஆம் எண்ணையும் துரதிர்ஷ்டம் சொல்றோம். இந்த 2 எண்களில் பிறந்தால் சாதாரண வாழ்க்கையில் கூட ஒரு போராட்டம் இருக்கும். சாதாரண கல்வி கூட நம்ம முழுமையாக முடிக்க முடியாது. சாதாரண விஷயங்கள் கூட பெரிய விஷயமா தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் கொடுக்கிற மாதிரி தெரியும். அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் சரியான பெயரன் அமைய வேண்டும். 13ஆம் எண் மோசம், 26ஆம் எண் மோசம், 29 மோசம் சொல்லிட்டு மட்டும் போறதில்லை, அதுக்கு நிவர்த்தியும் உண்டு. இந்த எண்கள்னால் இந்த பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டும்ங்கிறது ஒரு மரபு, ஒரு நியதி. மரபல்ல, நியதி. அப்ப அந்த நியதிக்கு உட்பட்டு தான் நம் வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு. திசை தெரியாமல் போய்கொண்டிருக்கிறோம், எங்கே போறோம், என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் எண் கணிதத்தின் மூலம் பெயரன் அமைந்து விட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு திசை காட்டி இருக்கும். அந்த திசை காட்டி நாம் எங்கு செல்கிறோம் என்பதை உணர்வோம், எங்கு சென்றால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதையும் அறிவோம். அந்த மாதிரி ஒரு நிலை கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 31இல் பிறந்த இந்த ஜாதகருக்கு நிறைய சோதனைகள். கூட்டு எண் 2 சந்திரன், வளர்பிறை தேய்பிறை. இந்த வளர்பிறை தேய்பிறைங்கிறது என்ன? அமாவாசை பௌர்ணமி, அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்பிறை, பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் தேய்பிறை. இது சாதாரணமான ஒரு விஷயம். அந்த தேய்பிறை காலத்தை அசுரர்களோடு சேர்ந்துருவார் சந்திரன். வளர்பிறை காலத்தில் அமரர்களோடு சேர்ந்துருவார்.
அப்படிப்பட்ட 2 தன்மையுடையவர் சந்திரன். ஆனால் மகாலட்சுமி அம்சம் பெற்றவர், பார்க்கடலிலிருந்து உதித்தவர், நல்ல தேஜஸ், அழகு. அதனாலதான் தக்ஷன் தன்னுடைய 27 மகள்களையும் அவர் கட்டி கொடுத்தார். 27 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய மனைவி. அதனாலதான் சந்திரனுக்கு பவர் அதிகம். அந்த சந்திரன் உங்களை வளமான ஒரு வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போவார். எல்லாரும் கூப்பிட்ற செந்தில்னா 26, 8, அங்க ஒரு -டிகிரி. செந்தில் பிறப்புக்குள்ள நம்பரே 53, 8. இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வலுவான ஒரு வாழ்க்கை அல்ல. வலுவான சிந்தனை, கடுமையான உழைப்பு, திறமையான செயல்பாடு, ஆனால் முடிவு துரதிர்ஷ்டம். இப்ப இதுக்கு என்ன செய்யறது? கேஎஸ் இன்சியல் கேஎஸ் போட்டுக்கிட்டோம். செந்தில் பிரபு SHEN THIL செந்தில் பிரபு BRABHU. அப்ப இந்த கேஎஸ் செந்தில் பிரபுக்குள்ள ஒரு அற்புதமான நம்பரை திணிச்சிருக்கிறோம். இந்த எண்ணானது 31 இருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் வாங்கும், தீமைகளை எல்லாம் ரிலீஸ் பண்ணும். அப்ப நன்மைகளை வாங்கிக் கொள்வது, தீமைகளை ரிலீஸ் செய்வது, இதுதான் நம்பர். ஒருத்தருக்கு 8ஆம் எண்ணில் பெயர் இருந்தால் அந்த 8ஆம் எண்ணானது சல்லடை போல். 5, 6 இந்த மாதிரி சுப கிரகங்கள் பெயர் இருந்தால் அந்த வாழ்க்கை முரம்போல். என்ன அர்த்தம்னா, சல்லடையில் ஒரு பொருளை போட்டு சடிச்சோம்னா நல்லதெல்லாம் கீழே விட்டுரும், கெட்டதை மட்டும் வச்சுக்கும், அது 8. முரத்தில் நம்ம சடிச்சோம்னா கெட்டதெல்லாம் விட்டுரும், நல்லதை வச்சுக்கும். நீ முரமா சல்லடையா? அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சதில்ல. அப்ப எப்பயும் முரமா இருக்கணும். அப்ப நன்மைகள் பூரா நம்மளுக்கு சேரும். இவர்கிட்ட இருக்கிற நன்மைகள் நம்ம இப்ப எடுத்துக்கிட்டோம். இனிமேல் ஒரு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், நிறைய. ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்தை இன்னும் நம்மிடம் சரியாக செல்லவில்லை. இந்த ஞானப்பெயரை பல ஆண்டுகள் வளர்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஞானப்பெயரை வளர்த்து 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 ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கோம். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆர்டி ஆபீஸ் போனோம்னா வரிசையா நீக்க வச்சு ஒரு நம்பர் போடுவாங்க. அது என்ன நம்பரோட பார்க்க மாட்டோம், நம்ம மட்டும் வாங்கிட்டு அதை போட்டுக்கிறோம். இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் கூட இது என்னுடைய எண்ணுக்கு ராசியா இருக்குதான்னு பார்க்குறாங்க. வண்டி நம்பரை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த 4 எண்களை மட்டும் பார்க்காதீர்கள். TN 37 AM உதாரணத்துக்கு சொல்றோம், 40 45 அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அந்த டிஎன்க்கு ஒரு நம்பர் இருக்குது, 37 1ஆம் நம்பர், ஏசி அதுக்கு ஒரு நம்பர், அதுபோக 4 நம்பர், இதெல்லாம் கூட்டி உங்களுக்கு தகுந்த எண்ணெய் எடுத்துக்கணும். இப்போ ஒரு நம்பர் கீழ் நம்பர் 8 வருது, TN 39 சி மேலே 6 வருது, 8 6 14 5. இப்போ இந்த 8 அந்த நம்பர் பாதிக்காது. தனியா கால்குலேட் பண்ணு, வெறும் 4 நம்பர் மட்டும் போடக்கூடாது. ஓகே. அப்புறம் இன்னொரு நமக்குள்ள பரவிய ஒரு விஷயம் சொல்லுங்க சார். 34 33 இது இறங்கு நம்பர், 33 34 இது ஏறு நம்பர். அப்படி நமக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் 3433 சொல்லணும். அதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு நம்ம 34 33ங்கிறோம். அது எப்படி இறங்கு நம்பர் ஆகும்? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஓகே. நிறைய பேருக்கு எனக்கு ஏர் நம்பர் கிடைக்கல, இறங்கு நம்பர் கிடைச்சது அப்படின்னா 34 33 இறங்கு நம்பர் இல்ல, 3433 சொல்லணும். நம்ம கட் பண்ணி 34 33ங்கிறோம். அதனால அது இறங்கு நம்பர் ஆகாது. 35 36ன்னா அது ஏர் நம்பரும் ஆகாது. நம்மளை பொறுத்தளவுக்கு 9 எண்களுக்கு உண்டான கிரகங்கள் பேசும். அப்ப இந்த ஜாதகருக்கு செந்தில் பிரபுக்குள்ள ஒரு நல்ல நம்பர் கொடுத்துட்டோம். கோமேதகம் வைத்து ஒரு மோதிரம் போட்டுக்கலாம். வண்டி வாகனங்கள் போற 6ல வாங்கிக்கலாம். பேங்க் அக்கவுண்ட் 6ல வச்சுக்கலாம். செல் நம்பர் மற்ற நம்பர்கள் போற 6 வர மாதிரி அமைச்சுக்கலாம். வாழ்க்கையே வசந்தமா இருக்கும். சூப்பர். இவர் என்ன கோயிலுக்கு சார் போகலாம்? ராகுவும் சந்திரனும் சேர்ந்திருக்காங்க. சந்திரன் ஒரு அற்புதமான கிரகம்.
சந்திரனுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியவர் திருப்பதி வெங்கடாஜலபதி. திருப்பதி சென்று வருடம் ஒரு முறை பர்த்டே அன்னைக்கு அங்கிருந்து ஒரு வழிபாடு செய்து விட்டு வந்தால் ரொம்ப நல்லது. 4ஆம் நம்பர் ராகு. துர்கா தேவி, பத்ரகாளி, மாரியம்மன், காமாட்சி அம்மன், அங்காள பரமேஸ்வரி, சமயபுரம் மாரியம்மன், இப்படி எந்த அம்பாலையும் நம்ம மனசுல நினைச்சு வழிபட்டா நல்லது நடக்கும். இப்போ செந்தில் பிரபு சாருக்கான முழு விவரம் எல்லாமே சார் சொல்லிட்டாரு. நீங்க என்ன மாதிரி அணிகளை நங்கலாம், என்ன மோதிரம் போடலாம், என்ன ஆணைத்து போகலாம், இனிமேல் வந்துட்டு பிசினஸ் நல்லபடியா இருக்கும், எந்த மாதிரி தடங்களும் இருக்காது, அது மாதிரி பெயர் மாற்றம் அழகான முறையில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ KS இனிஷியல் வந்து மாற்றம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெயரை வந்து உடனடியாக கெசட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ப்ராசஸ் பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா நல்ல இதான் வரும். 100ல 200% வந்து சதவீதம் சொல்லலாம் நல்ல விதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இன்னும் வந்து நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த நேர் நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ளலாம். ஸோ பெயர் மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஏஜ்ல தான் பண்ணுமோ, அந்த ஏஜ்க்கு அப்புறம் பண்ணா பலிக்காதா அப்படிங்கிற ஒரு புதுசா வந்து பரவலான விஷயமும் இருக்கு சார். அதை பத்தியும் சொல்லுங்க சார். என்ன சார், ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்குள்ளதான் வந்து பெயர் மாற்றம் பண்ணணும், அதுக்கப்புறமேல பண்ணா என்ன பலன் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதை பத்தி மக்களுக்கு சொல்லுங்க. பொதுவாகவே பிறந்த குழந்தைக்கு நாம் பெயர் வைக்கிறோம். ஆமா, ரொம்ப அற்புதமா அது வளர்ந்துட்டு வருது. 30 வயசுல வைக்கிறோம், அதுவரை இருந்த போராட்டம் தீருது. 40 வயசுல வைக்கிறோம், நோய்த்தன்மையிலிருந்து விடுதலை. 50-60 வயசுல வைக்கிறோம், முழுமையாக அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. ஹெல்த் வெல்த் ரெண்டுமே கிடைக்குது. 60லிருந்து 80 வரைக்கும் நிறைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை. 75 வயசு பெண்மணி ஒருத்தர் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப படியேறி கூட வர முடியும், அந்த அளவுக்கு தவழ்ந்து வந்து 8ஆம் நம்பர் பேரு, கூட்டி என்ற ராகு, 10 நம்பர்ல கேது. அப்ப அந்த பெயரை 75 வயசுக்கு அப்புறம் மாற்றம் செய்து பல ஒரு 3-4 மாதங்கள் இருக்கும். அவ்வளவு மாற்றங்கள் அந்த உடல், தோற்றம் மாறும், கண்கள் ஒளி வீசும், ஞானம் அறிவு சுடர். அப்ப நம்முடைய செல்கள் பூரா ஒரு புத்துணர்ச்சி பெறும். நல்ல தாகமா இருக்குது, ஒரு இளநீர் குடிக்கிறோம், அப்படியே வந்து எப்படி உடல்ல வந்து ஒரு மாற்றம் ஏற்படும், அந்த ஜில்னஸ். அந்த மாதிரி இந்த எண்கள் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை நன்மைகள் கொடுக்கும். அப்ப பாவ கிரகங்கள் சுப கிரகங்கள். ஏன் இது பாவ கிரகம்னு வச்சுக்கிறோம்? அவங்க பீரியட் வர்றப்ப நம்மளுடைய பெட்டிகளில் அந்த கிரகங்கள் எங்க இருக்குதோ அதை வச்சுதான் பலன். அப்படி பாவ கிரகங்கள் சுப கிரகங்கள் பிரித்திருந்தாலும் சூரியன், புதன், குரு, சனீஸ்வரன், செவ்வாய் இவர்களெல்லாம் அவர்களுக்குன்னு ஒரு தியரி வச்சிருப்பாங்க, அதில் தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அதை கண்டுக்க மாட்டோம். கடவுளே நமக்காக வந்து வாதாடுவார்கள். சொல்லுங்க சார். கடவுளே நமக்காக வந்து கடவுளை வழிபடுறதுல ஒண்ணு மிகப்பெரிய விஷயம் வந்து பக்தி. பக்தியில தான் வந்து கடவுள் நம்மளை முழுமையா வந்து நம்மள கடவுள் பார்க்க முடியும். பக்திங்கிறது நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அந்த பக்தியின் மூலம் உணரக்கூடிய செயல் தான் இந்த எல்லா விஷயங்களும். அதனால எந்த வயசுலையும் எண்கணிதம் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு வயது வரம்புங்கிறது இல்ல. இல்ல ஜாதகம் பார்க்கிறோம், 8வது வீட்டுல சுகமான கிரகங்கள் இல்ல, நடக்கிற திசை மோசமான திசை, ஜாதக ரீதியா அந்த குழந்தைக்கு வந்து இப்படித்தான் இருக்கும், இதை விட இன்னும் மோசமா போகும், நீ காலேஜ் போகாத, நீ வந்து படிக்க வைக்காத அப்படிங்கிறது வந்து ஜாதகத்துல கூட சில சொல். ஆனால் அதை அப்படியே விடக்கூடாது. அப்ப அந்த ஜாதகருக்கு அவ்வளவு தீமைகள். அதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்தி அதுல எப்படி நம்ம அந்த குழந்தையை தப்பிக்க ஜோதிடனுடைய வேலை. அதாவது பண்ற விஷயத்தை அப்படியே தடுத்து நிறுத்தாம அதுக்கு பரிகாரங்கள் வந்து சொல்லிடலாம். சாதாரணமாவே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். ஒரு மூட்டை மூட்டையா நெல்லை வேக வச்சு அரிசியா வச்சிருக்கிறோம். பல மாதங்கள் பல வருடங்கள் அது அப்படியே நல்லா இருக்கு. போய் பழைய அரிசி கொடுங்கன்னு கேட்கிற கடையில அவ்வளவு நாள் அது கெட்டு போகல. நம்ம கையில தொட்டு களைஞ்சு சாதமாக்குனா 3 மணி நேரத்துல கெட்டு போயிடும். அப்ப அத்தனை வருடம் கெட்டு போகாம இருந்தது, இப்ப ஏன் கெட்டு போகுது? எப்படி நம்ம பல விஷயங்கள் கண்டிப்பா அனலைஸ் பண்ணா நிறைய விஷயங்கள் பேசலாம். இல்ல சார், ஒரு காலர் வெயிட் பண்றாங்க, பேசலாம். தொடர்ந்து பேசுவோம் அன்பு நேயர்களே. எங்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் அடுத்த அன்பு அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. பேர் தனபாலுங்க.
தனபால் சார் எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர். ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க தனபால் சார். 21 21 5 5 1978. 1978. தனபால் சார் அப்பா பேர் சொல்லலாமா? அப்பா பேர் பொன்னுசாமிங்க. ஓகே, பி இல்லைங்களா இனிஷியல்? இன்ஷியல் பிங்க. ஓகே, அம்மாவோட பேர் சொல்லுங்க சார். அம்மா பேரு சாந்தாமணி. சாந்தாமணி. ஓகே, தனபால் சார் சொல்லுங்க, சார் கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? நமக்கு இந்த தொழிலே ஒன்னும் செட் ஆக மாட்டேங்குது. எதை எடுத்தாலும் தோல்வியிலே முடியுது. அப்படிங்களா? தொழில் வந்து செட் ஆகல, எதை எடுத்தாலும் தோல்வியில முடியுது இல்லையா? ஆமாங்க. சரி, ஓகே, ரைட். கடவுளையே போயிட்டு. தனபால் சார். ஓகே தனபால் சார், இன்னைக்கு வந்து ஒரு புது நாள். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு வேற இதே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கீங்களா சார்? பாத்துட்டு லைன் ரொம்ப நாள் ட்ரை பண்ற, கிடைக்கவே மாட்டேங்குது. ஓகே, நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, சரிங்களா? இப்ப உங்களுக்கான பதில் வந்து சார் சொல்லுவார். அழைத்தமைக்கு மிக்க நன்றி. சோ கோயம்புத்தூர்ல இருந்து தனபால் சொல்லி சார் கால் பண்ணிருக்காங்க. உங்களுக்கான விஷயம் வந்து சார் கண்டிப்பா சொல்லிடுவார். இப்போ மற்ற நேயர்கள் இப்ப டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பீங்க. சோ நீங்களும் வந்து சார் கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க தாராளமா கால் பண்ணலாம். சோ கால் பண்ணும்போது லைன் கிடைக்கல அப்படிங்கும்போதும் சரி, இல்ல வந்து மீடியால பேச வேணாம், நான் வந்து பர்சனலா பேசணும், ஆபீஸ் போய் மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க அலுவலகத்துக்கு தாராளமா வரலாம். சோ அலுவலகம் எங்க அமைச்சு கொடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பிளேஸ்ல அமைச்சு கொடுத்திருக்கோம், சென்னை மற்றும் திருப்பூர். சோ 2 இடத்துல இருக்கு இல்லையா? சோ உங்க ஏரியாக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, பக்கத்துல இருக்கோ, நீங்க தாராளமா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற பிளேஸ்ல போய் நீங்க அப்பாயின்மெண்ட் பிளேஸ் பண்ணிக்கலாம். சோ அப்பாயின்மெண்ட் பிளேஸ் பண்றதுக்கான ப்ரொசீஜரும் சொல்லியிருந்தேன். நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும், நம்பருக்கு கால் பண்ணுங்க, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேரக்டா போய் ஒன்ஸ் பாருங்க, ப்ராப்ளம்ஸ் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா வந்துட்டு பெர்மனண்டா வந்து சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிரந்தர தீர்வுகள் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக சார் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பரிகாரம் சொல்லிட்டு அது இதுன்னு எதுவும் சொல்லாம முழுக்க முழுக்க தெய்வ வழிபாடு மூலியமாவே எல்லா பரிகாரமும் சொல்லி வச்சிருக்காங்க. சோ இந்த பரிகாரங்கள் மூலியமா கண்டிப்பா வந்து நன்மை மட்டும்தான் வரும். சரி, நான் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது இந்த கோயிலுக்கு போங்க, இந்த நாள்ல போங்க, இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரக்கு ஏற்ற மாதிரி பூஜைகளும் கோயிலும் வந்து வேறுபடும். சோ இப்போ கால் பண்ண தனபால் சாருக்கான பெயர் மாற்றம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லலாமா சார்? சொல்லுங்க. இன்றைக்கு தேதி 21/5/1978 பிறந்திருக்கார். இன்றைக்கு வந்து ஒரு விமர்சனம். ஓகே ஓகே சார். பொதுவா 3ஆம் எண்ணும் 6ஆம் எண்ணும் சேர்ந்தார் பல நன்மைகள் நிறைய சேரும். 3 தேவகுரு, 6 அசுரகுரு, இவை இரண்டும் சேரும் பொழுது எதிர்வினையான விளைவுகள் ஏற்படும் ஒரு தவறான கருத்து. 3ம் 6ம் சேர்ந்தாலோ 6ம் 3ம் சேர்ந்தாலோ அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டத்தினுடைய உச்சம். அதான் இந்த 3 and 6. நிறைய பேருக்கு அவர்களுக்குள்ளவே ஒரு மைனஸ் டிகிரி. 6ஆம் எண்ணில் பிறந்த ஒரு ஆண் அல்லது பெண்ணுக்கு 3ஆம் எண்ணில் வாழ்க்கை துணை அமைகிறது. 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் எண்ணில் வாழ்க்கை துணை அமைகிறது. இந்த மாதிரி இந்த 3ம் 6ம் எல்லா இடங்களிலும் இணைந்தே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நம்பர் 3 and 6. தனபால் கிட்ட நிறைய குறைபாடுகள் பெயர்ல. இந்த பெயரானது வலிமையான ஒரு ஆற்றலை கொடுக்கவில்லை, பலவிதமான துரதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர், பலவிதமான கெடுதல்கள் நிறைந்த ஒரு பெயர். இன்னைக்கு அது வெளியில வந்திருக்குது. அப்ப வெளியில வந்திருக்குதுன்னா இந்த பெயர்னுடைய தன்மை முழுமையாக இந்த பர்த் நம்பர் கெடுத்துருச்சு, உயிரெண்ண கெடுத்துருச்சு. இப்ப நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், SP. அப்ப மதர் நேம் கொண்டாந்து உள்ள வைக்கிறோம், SP. SP தனபாலன், THANABALLAN. இப்ப LL போடுறப்ப அதுக்கு நிறைய வந்து நன்மைகள் உண்டு. அதான் SP தனபாலன். அப்ப SP தனபாலன்கிறது எல்லா வழிகளிலும் ஒரு சிறப்பம்சத்தை கொடுக்கும். இந்த பெயரை மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் முழு வசந்தம் ஏற்படும். SP தனபாலன் இந்த நிமிஷத்துல வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதகர். புஷ்பராகம், டைமண்ட், இந்த இரண்டுமே பகை. புஷ்பராகம் என்பது குருவனுடைய தன்மை, அருமையான பவர்ஃபுல்லான ஒரு நவரத்னங்களில் ஜொலிக்கக்கூடியது புஷ்பராகம்.
சில பேர் நான் இதையும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ம். 3ஆம் எண்ணில் நான் பிறந்திருக்கிறேன், தனுசு ராசியில் பிறந்திருக்கிறேன், சொல்லுங்க சார். மீன ராசியில் பிறந்திருக்கிறேன், ம். அதனால எனக்கு புஷ்பராகக்கள் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாக ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புஷ்பராகக்கள் சரியான பெயர் இல்லாமல் 3ஆம் எண்ணோடு சேர்ந்து இணைந்தால் அந்த 3ஆம் எண்ணுடைய புஷ்பராகக்களானது பெரும் விளைவுகளை கொடுக்கும். 6ஆம் எண் சேர்ந்திருக்கிற விதியன் சுக்கிரன். ம். இந்த சுக்கிரனுக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இந்த இரண்டும் சேர்ந்ததுனால பவளக்கல் வச்சு ஒரு முதல் போட்டா லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். ஓகே. அப்ப பெயர்னுடைய ஒளி, பெயர்னுடைய ஆற்றல், பெயர்னுடைய தன்மைகள் ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கிறதோ அப்படி அவருடைய வாழ்க்கை வசந்தமாக இருக்குன்னு சொல்றோம். 3 and 6 நல்ல காம்பினேஷன், நல்ல ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு நிலை. 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு ஐஃபால்ட் வரும். 3ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், ஏன்னா 6ஆம் எண் சுக்கிரன் வலது கண்ணை பாதுகாப்போம், சூரியன் இடது கண்ணை பாதுகாப்போம். அப்ப இந்த 2 எண்களும் சேரும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் உங்க இல்லம் தோடி வரும். அப்ப இந்த பேர் எஸ்பி தனபாலனுக்குள்ள எல்லா நன்மைகளும் சேரும். பொதுவான கருத்து இருக்குல்ல சார், அதாவது சந்திரன்கிறது 2 முகம் தான் சொல்லுவோம். வளர்பிறை ஒண்ணு இருக்கு, தேய்பிறை ஒண்ணு இருக்கு. அது என்ன சார், தேய்பிறையில மட்டும் எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க? ஒரு சிம்பிளா புரியணும்னா மக்களுக்கு சொல்லுங்க சார். வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்றோம். வளர்பிறை நாட்கள்ல நம்முடைய மனமானது வலிமையாக செயல்படும். அஷ்டமி தேதி அன்று அந்த மனம் வலுவிழந்து இருக்கும். அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய செயல்கள் ஏதாவது வழிகளில் தவறாக நடந்துவிடும். அதற்கான பலனை பல காலம் நம்ம வருந்தி கொண்டிருப்போம். அதனால அஷ்டமியில ஒரு விஷயம் செய்யாதீங்கன்னு சொல்றோம். அஷ்டமி தேதி, நவமி தேதி இல்ல. அதே சமயத்தில் தேய்பிறை காலங்களில் நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கரெக்டான வழியில் போகாமல் ஒரு விதமான தீய சக்தி ஆட்சி செய்யும். அதனால அந்த நிலையை மாத்துறதுக்கு நம்ம பலவிதமான நன்மைகள் நம்ம அடையணும். அப்படின்னா இந்த வளர்பிறை தேய்பிறையில நல்ல சுபகாரியங்களை முகூர்த்தங்கள்ல வளர்பிறையில நம்ம வைக்கலாம். ஒருத்தர் 19ஆம் எண்ணில் திருமணம் செய்கிறார். கூட்டு எண் 5 அல்லது 6 அல்லது 7 ஏதோ ஒன்று. பட் 5, 7, 8 வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தவிர்த்து 1 and 2 வச்சுக்கலாம். இது ஒரு மகத்தான நம்பர். அப்ப அந்த சந்திரன் தேய்விரையில் நாம் திருமணம் செய்தாலும் அந்த ஜாதகருக்கு கெடுதல் வருவதில்லை. நல்ல முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தம் 3ஆம் பிறை, அன்னைக்கு தேதி 26. அப்படி முகூர்த்தம் செய்தால் அங்கே 26ஆம் எண் தான் பேசும், அந்த வளர்பிறைகள் பேசாது. இப்ப எது நம்மளுக்கு உணர்வுகளோடு நம்முடைய சுவாசத்தோடு கலந்து வருதோ அதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும். ஓகே, இப்போ வளர்பிறை தேய்பிறை காட்டிலும் அந்த நம்பர்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்ல சார்? வளர்பிறையா இருந்தாலும் நம்பர் நல்லபடியா இருந்துச்சுன்னா லைஃப் அந்த வளர்பிறை தேய்பிறை. ஓகே, சூப்பரான விஷயம். நேர்ல கண்டிப்பா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ இது மட்டும் இல்லாம இந்த லைவ் ஷோ மூலியமா சார் நம்ம சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி நிகழ்ச்சி ரொம்ப அருமையா போச்சு. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு ஷோல நாங்களும் மீட் பண்றேன். And it is bye from Divya. Bye and take care. நன்றி, வணக்கம்.